நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதிய இடங்களுக்கு முதலா அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டது. அப்படி அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட இடத்தை இரும்பு காலத்தோட ஒப்பிடுறாங்க. நாங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கந்தரோட தொல்லியல் களமானது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொல்லியல் களங்கள்ல அனுராதபுரத்துக்கு அடுத்த இடமா இது காணப்படுகின்றது. இதுதான் இந்த இடத்துக்கான ஒரு சிறப்பா காணப்படுகின்றது. கந்தரோடை தொல்லியல் களமானது நிறைய தடவை அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டது என்பதை நாங்கள் முதலே பார்த்திருந்தோம். அப்படி அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்தப்படும் போது எலும்புகள், பழைய நாணயங்கள், கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள், சிற்பங்கள், அது மட்டும் இல்லாம தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பிராமி கல்வெட்டுகள், இது போன்று நிறைய கண்டுபிடிக்கப்பட்டன. தடவை அகழ்வாராய்ச்சி
அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட இந்த இடமானது இந்தியாவிலேயே பிரசித்தி பெற்ற இடங்களாக விளங்குகின்ற அரிச்சமேடு ஆரிச்சநல்லூர் போன்ற இடங்களோடு ஒப்பிட்டு பேசுறது இந்த இடத்துக்கான ஒரு சிறப்பாக காணப்படுகின்றது. கந்தரோடை பிரதேசத்தில் இரும்பு காலம் பெருங்கற்கால பகுதியில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் தென்னிந்திய வட இந்திய ரோம மற்றும் சீனா ஆகிய பிரதேசத்தில் வாழ்ந்தவர்களோட நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் பரிமாற்றங்களை மேற்கொண்டிருந்ததாகவும் தகவல்கள் தெரிகின்றன. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வரலாற்று அந்த சிறப்புமிக்க இந்த ராஜ்யங்களான சோழ பாண்டிய மற்றும் பொலனறுவை மற்றும் ஜாழ்ப்பாணம் ஆகிய இடங்களோட நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாகவும் தகவல்கள் கிடைக்கின்றன. கந்தரோட தொல்லியல் களத்தை பற்றி சொல்லணுமெண்டா இந்த காணொலி போதாத சொல்லிட்டே போகலாம். ஆனால் சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே இந்த காணொலியில் நான் சேர்த்துருக்கிறேன். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணுமெண்டா இப்போ இந்த நிலைமை பார்த்தீங்கன்னா இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் காணப்படுது இந்த இடம். அது இங்கே வார அந்த மக்களை கூட இருக்கலாம் ஏணியவர்களை கூட இருக்கலாம் பார்க்குறதுக்கு ஒரு அளவுக்கு தான் அனுமதிக்கின்றார்கள். அது ஒருவேளை இந்த இடத்தை பாதுகாக்கிற நோக்கமாக கூட இருக்கலாம். யாழ்ப்பாணத்திலேயே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமான கந்தரோடை தொல்லியல் களத்துக்கு தான் இன்றைய தினம் நாங்கள் வந்திருந்தோம். அதுதான் இந்த காணொலியில் ஃபுல்லாகவே இருந்து பார்த்துருந்தோம். அது மாதிரி அடுத்த வாரமும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் வைஷு.